தேர்தல் ஆணையம் பொறுத்தவரை அஹ், இந்த மாதிரி அதிகம் சுயேட்சைகள் இவங்க தான் பலிக்கடை ஆக்கு பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். பெரிய கட்சினா வந்து பயப்படுறாங்க. ஒரு வக்கீல் அதெல்லாம் கூட வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து பின்புலம் இதெல்லாம் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனு இந்த அடியோட மாற்ற சொல்லி தான் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 25-30 ஆண்டுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டு 2 அறிக்கை கொடுக்கப்பட்டு லா கமிஷன் அதை விசாரித்து எல்லா கட்சிகளும் வர வைத்து எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. கடைசி மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் நடத்துனாங்க. அப்போ அதில் அந்த ஒன் நேஷன் ஒன் ஓட் மட்டும் எடுத்திருக்காங்க பிஜேபியில். ஆனால் அதில் நிறைய எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்க்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து செய்யலை. இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு உண்டாக்கணும். இப்போ சமமான ஒரு வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிச்சயமாக இல்லை. இந்த சமமான வாய்ப்பு அதுக்கான ஒரு அந்த கிரவுண்டு கிரியேட் பண்ணதுக்காக வேண்டி அவங்க ஒரு நல்ல அருமையான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கட்சிகள் செலவு செய்கின்ற வேட்பாளர் செய்கின்ற இந்த மாதிரி செலவு செய்கின்ற நிலைமையை அடியோடு மாற்றி அரசே செலவுகளை செய்யும். ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தான் அது முக்கியமான தீர்மானம். எல்லா வேட்பாளர்களுக்கும் அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய வாகன செலவு, அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் ஆணையமே பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி வீட்டுக்கு வீடு அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் படி வேட்பாளரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அடித்து கொடுத்துட்டாருன்னா இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் இவங்களுடைய அறிக்கை போய் சேருது. ரெண்டாவது இந்த ரேடியோ தூர்தர்ஷன் டைம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது அமுல்படுத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு ரேடியோ தூர்தர்ஷன் டைம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டைம் பிரச்சாரத்துக்குன்னு கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப லிமிட்டடு தான். மூணாவது முக்கியமான இந்த போல் பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு டவுன் ஹால் மீட்டிங். இப்போ நான் ஒரு அண்ணநகர்லனா அந்த கம்யூனிட்டி சென்டருக்கு ஒரு 6 பேர் அடங்குற அளவு அந்த மாதிரி ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று போடலாமே தவிர, இந்த மாதிரி பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டு பெரிய பெரிய பிரச்சாரம் செய்வது இதெல்லாம் அடியோட அதெல்லாம் அந்த சிஸ்டமில் வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகுன்னா நேர்மையாக நியாயமாக ஒரு ஆள் தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்புகிறவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்தாலும் 2 கிட்ட ஆல்மோஸ்ட் சமந்தான். ஏன்னா அவங்க தனியாக வேறு செலவு செய்ய முடியாது. செலவே இப்போ நீங்கள் செலவு செஞ்சு நீங்கள் 25லேருந்து 40 ஆக்கணும், 40லேருந்து 80 ஆக்கலாம். ஆனால் இவங்க 25-30 கோடி செலவு பண்ணுறாங்களே. 80 லட்சம் ஆக்கினா கூட தொடர்ந்து இது அது மீறி செலவு தான் செய்கிறாங்க. நீங்கள் மாஜி அமைச்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஜி அமைச்சரோ ஆவரேஜாக 30 கோடி செலவு பண்ணுறாங்க. அதில் அப்போ ஜெயிச்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா செலவு மட்டுமா? எலெக்ஷன் செலவு மட்டுமா? எலெக்ஷன் செலவு மட்டும். ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் ஒரு 25-30 பேர் இப்படி தான் ஜெயிச்சு வராங்க. அப்போது ஒரு எலெக்ஷனுக்கு 30-40 கோடி செலவு பண்ணாங்கன்னா அப்போ அங்கே எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் என்ன செய்ய முடியாதுல்ல? எங்கே இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு? அப்போது நீங்கள் ஒரு அன்ஈக்குவலாக ஒரு கண்டெஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா முதல் ரவுண்டில் அந்த ஃபஸ்ட் 3வது 4வது 5வது அணி இந்த வேட்பாளர்லாம் முதல் சுற்றில் இருப்பாங்க. 2வது சுற்றில் அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. இந்த 1 and 2 தான் செலவு பண்ணுவாங்க. 3, 4, 5 அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க, க்ரஷ் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியில் தேர்தல் என்பது திமுக அதிமுக தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த சிச்சுவேஷன் உருவாக்கிடுவாங்க. இப்போ இதை தாண்டி விஜய் இதெல்லாம் தாண்டி அவங்க வேட்பாளர் அங்கங்கே நிற்கிறாங்கன்னா அது வேற ஒரு அப்பீல், வேற ஒரு அட்ராக்ஷன், வேற ஒரு ரூட். அது இந்த கன்வென்ஷனல் ரூட்டில் இல்லாமல் வேற ஒரு இதுலேருந்து அவங்க வீட்டுக்கு வீடு அவங்களுடைய ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபர் அவங்களுடைய ஆதரவாளர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா அந்த ஒரு நபர் ஒவ்வொரு வீட்லேயும் இன்னும் 2 ஓட்டு சேர்க்கணும். இப்படி தான் அவங்களுடைய பிளான் போது தவிர இந்த மாதிரி பெரிய பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி பயங்கர செலவுகள்லாம் செய்யாமல் அந்த ரூட்டில் அவங்க போகிறாங்க. இப்போது நாட்டில் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ற தேர்தல் முன்னால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னால் அவங்க கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட் படி ஒரு 5 மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடி கூடுதலான டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட்டு.
இது அந்த தேர்தல் டைம். இப்போ ரகுராம் ராஜன் அப்போது வந்து கவர்னர் அவர் சொன்னார், இது நேரடியாக தேர்தலுக்கு செலவுப்படுகின்ற தொகை. அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் யார் வாங்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்றது இல்லை, ஒரு 50,000 கோடி வந்து ஒரு அந்த நேரத்தில் புழக்கத்தில் இருக்குன்றது. யாரோ எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க எங்கேயோ வந்து வருது. இப்போ இவ்வளோ பெரிய தொகை ஒரு 5 மாநில தேர்தலுக்கு மட்டும் செலவிடப்படுகிறது அப்படின்னு இன்டைரக்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கன்ஃபார்ம் செய்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு ஜனநாயகமாக பணநாயகமாக இதெல்லாம் கேள்விலாம் வருது. அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷன் தான் ஒரே வழி. இப்போது யார் கணக்கு காட்டிலையும் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. கணக்கு காட்டினவங்க தவறாக கணக்கு காட்டியிருப்பாங்கல்ல. இல்லை சாதாரண விஷயம் இல்லைங்க அது. நீங்கள் இப்போ வேட்புமனு தாக்கலே ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே தேர்தல் நிற்கிறவங்க வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே நிலைமை மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று அவங்க கணக்கு காட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டோட வேல்யூ மாறிடுது. அடுத்த தேர்தல் வரதுக்குள்ளே நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே அது வேல்யூ உயருது. இதை கரெக்டாக அவங்க கணக்கு போட்டு கொடுத்தாகணும். இதில் மிஸ் பண்ணக்கூடாது. புதிதாக வாங்கப்பட்ட சொத்துக்கள், மூவல் அசெட்ஸு அதெல்லாம் கணக்கு போட்டு செய்யணும். வழக்குகள் இருந்தால் குறிப்பிடணும். அவங்க நிலுவையில் இருக்கிற இந்த வழக்குகளை பற்றி சரியான தகவல் கொடுக்கணும். அது என்ன செக்ஷனில் போடப்பட்ட வழக்கு, என்ன செக்ஷன், எந்த நீதிமன்றத்தில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு வேட்பாளர் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு வேட்பாளரும் இப்போ ஆவரேஜாக பல வேட்பாளர்கள் 4-5 கேஸ் இருக்கும். அது எல்லாமே கிரிமினல் கேஸ் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், கட்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுறாங்க, ஒரு கேஸ்னு ஒன்று போடுவாங்க. இது போல் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா கேஸுமே அங்கே இன்ஃபார்மேஷன். ஆனால் நீங்கள் வந்து வேட்பாளர் பதிவு பண்ணணும். அப்படி ஏதாவது செய்ய விட்டார்னா வேட்புமனே செல்லாது. ஏன்னா எதிர்கட்சியில் அந்த லாயர் ஒரு டீம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. சில தேர்தலுக்கு முன்னால் முடிவாகும், சில தேர்தல் பின்னால் கூட முடிவாகுது. இப்போ இந்த கட்சியில் நீங்கள் வேட்பாளரை தேர்வு செய்து அறிவிச்சா கூட அந்த வேட்பாளர் ஒரு 2-3 நாளோ 4 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக லாயரும் ஆடிட்டர் தான் உட்காருவார். உட்காந்து என்னெல்லாம் இருக்குது, பணம், கேஷ் ஆன் ஹேண்ட், பேங்க்கு, ஃபிக்ஸட் டெபாசிட், குடும்பத்தினருடைய எங்கெல்லாம் ஷேர் இருந்தால் அது நீங்கள் வெளியிடணும். அவங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் அதோடைய மதிப்பு, இந்த வழக்குகள், இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸசைஸுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஒரு வழி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடம் பார்த்தீங்கன்னா டிவிக்கே சரியான வேட்புமனு தாக்கல் சரியாக செய்யலை. சில எடப்பாடியில் கூட அது இதுதானா வேறு காரணமானு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் அவங்க கூட இல்லைன்னா பலருடைய வேட்புமனு அங்கேயே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு செட்டப் உங்களுக்கு தேவை. ஒன்று பணபலம், அது அப்புறம் லாயர்ஸோடைய ஒரு டீமு, ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த தேர்தலில் இந்த ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க அந்த ஒரு கட்சியிலையும் 2 பேர் இருக்கணும். அவங்க கைட் பண்ணி எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் தயார் பண்ணணும். இது பெரிய எக்ஸசைஸுங்க. இப்போ சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்க வந்தாங்கன்னா இவ்வளோ தடைகளை தாண்டி அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அப்புறம் இந்த மாதிரி செலவுகள் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அங்கே நிச்சயமாக அவங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து இந்த எளிமையான வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு சொல்லணும்.